கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. நான் ஒரு நிகழ்ச்சி மூலிமா உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இதனால் கூட பார்த்திங்கனாக்கா வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலும் எத்தனையோ தன்னையே காணிக்கையாக்கி, தன்னையே பலியாக்கி, தன்னையே ஒப்பு கொடுத்த எத்தனையோ பேர். மெழுகுவர்த்தியானது தன் உடலை உருக்கி பிறருக்கு எப்படி ஒளியை கொடுக்குதோ அப்படியே தன்னைத்தானே கர்த்தருக்காக தன்னையே அர்ப்பணித்த எத்தனையோ தியாகமான உள்ளங்களை நம்ம புதிய ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் நம்ம பார்க்குறோம். அதுலேயும் எனக்கு மிகவும் பிடித்த ரொம்ப மிகவும் பிடித்த ஒரு உத்தமனை பார்த்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவர் தான் யாருன்னா லோத்து. நல்லா கவனித்து பாருங்கள். நம்ம எனக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க. எத்தனை பிள்ளைகள் பல வழியில் போயிட்டு வராங்க. எத்தனையோ வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க. காலேஜுக்கு போகிறாங்க, கம்பெனிக்கு போகிறாங்க, எவ்வளோ பேர் வெளியே தனிமட்ட முறையில் போகிறாங்க. தாய் தகப்பனை நம்பி வெளியே அனுப்புகிறாங்க. நம்ம பிள்ளை எப்படி வீட்டு விட்டு போகுது அப்படி திரும்பி வருவாங்கன்னு நம்பிக்கோடு அனுப்புகிறாங்க. ஆனால் போகிற வழியில் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்கள கூட அப்படி தான் அனுப்புகிறாங்க. காலேஜ் பிள்ளைங்கள அப்படி தான் அனுப்புகிறாங்க. ஆனால் போயிட்டு வருகின்ற அந்த காலகட்டத்தில் வீட்டில் இருக்கிற பிள்ளையாகட்டும் இல்லை வெளியே போகிற பிள்ளையாகட்டும் பெரிய ஒரு அசம்பாவம் நடந்து போகுது. அந்த அசம்பாவம் என்னன்னாக்கா, தாய் தகப்பனுங்க சொந்த பந்தக்கு தெரியாத ஒரு காரியங்கள் நடந்து போயிடுது. எத்தனையோ நம்ம வாட்ஸ்அப்பில், நம்ம டிவி நியூஸ்லேயும் பேப்பரில் நம்ம பார்க்குறோம். எத்தனையோ சம்பவங்கள் நம்ம தமிழ்நாட்டு மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகமெங்கும் அப்படியேப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சந்தர்ப்பங்கள், பயங்கரமான ஒரு அதிர்ச்சி கொடுக்குற ஒரு சம்பவங்கள் நடந்துருது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கண்ணுக்கு எதிராகவே தன் பிள்ளைகளையே முரட்டான ஒரு ஜனங்களுக்கு அந்த லோத்து ஒப்பு கொடுக்குறார். எவ்வளோ தியாகமான ஒன்று இருப்பாங்க. யாருன்னா தன் மகனுக்காகவோ நல்ல சொந்த பந்தத்துக்காகவோ தன்னுடைய ஆசி பாசிக்காக இல்லை, யாரோ விருந்து சாப்பிட்றதுக்கு வருகிற வழிப்போக்கனுக்கு, அவங்க தேவதூதனுக்கு கூட தெரியாது, அந்த வந்தவங்க தேவதூதனுக்கு கூட லோத்துக்கு தெரியாது. என் அரிமான ஜனங்களே, அப்படி வழிபோக்க சாப்பாடு கொடுக்குற அந்த ஜனங்களை இங்கே வாசித்து பார்க்குறேங்க. கவனிங்க. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 1:9 வாசிக்கிறேன். இதோ 8 வாசிக்கிறேன். இதோ புருஷரை அறியாத 2 குமாரர்கள் எனக்கு உண்டு. அவர்களை உங்களிடத்தில் வெளியே கொண்டு வருகிறேன். அவர்களுக்கு உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள். இந்த புருஷர் என் கூரையின் நிலையிலே வந்தபடியால் இவர்களுக்கு மாத்திரம் ஒன்று செய்ய வேண்டாம் என்று அவர்கள் அப்பாலே போ பரதேசியே என்று சொல்லுகிறார்கள். இதை படிக்கின்ற பொழுது சில ஆரம்ப காலத்தில் நான் படிக்கும்போது என் கண்கள் கலங்கி போச்சு. காரணம் பாருங்கள், அந்த தன் விருந்துக்கு கூட்டு வந்த அந்த லோத்து வீட்டுக்கு வரும்போது அந்த வழிப்போக்கர்கள் சாப்பாடு சாப்பிடும் பொழுது இவர்கள் அந்த சோதம் பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள், இவன் யாரோ வேவு பார்க்க ஜனங்களை கொண்டு வந்திருக்கிறான், இவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று வெறித்தனமாக அவர்களை துரத்தி, சில பேர் வருவாங்க, சில சண்டை போடுவாங்க, தெருவெளியும் போட்டுருவாங்க. சில இன்னொரு கொடூரமானவங்க சண்டை போடுறவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டு ஏறி போவாங்க. அப்படியே அந்த குற்றவாளி தப்பு பண்ணவோ வீட்டுக்குள்ளே கதவு சாத்தினாக்கா அந்த கதவும் உடைச்சிட்டு போய் அவனை அடிக்கிறதமாக இருக்கிற கிராமங்களில் கூட நான் பார்த்துருக்குறேன். அது இவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? அவன் பயந்து போயிட்டு வீட்டை சாத்திக்கலாம். சரி, அவனை பயந்துட்டான்டா, அவன் மன்னிச்சு விட்டுலான்ற அந்த மன இயல்பு இன்றைக்கி அநேக இடங்கள் இல்லை. அப்படி லோத்து எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணுறார். அந்த சோதம் பட்டணத்தில் ஜனங்களை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறார். ஏன்னா பாவத்தில் பெருகிட்டாங்க. என்ன பாவம் என்ன செய்துன்னே தெரியாது. கர்த்தருக்கு அருவருப்பான பாவங்கள் அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அவங்க செய்து கொண்டு வருகிற நேரத்தில் இவங்க விருந்தாளியே கொண்டு வந்த அந்த வழிப்போக்கர்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. சாப்பாடு கொடுக்குற நேரத்தில் அந்த ஜனங்கள், சோதம் பட்டர்கள் ஜனங்கள் தெருவை தாண்டி வீட்டுக்குள்ளே அந்த கதவு உடைச்சி அவனை கொலை செய்ய வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கங்கணம் கட்டி கொண்டு அந்த லோத்தை தள்ளிட்டு என்ன பண்ணுறாங்க, உள்ளே போக முயற்சி பண்ணுறாங்க. லோத்து சொல்கிற வார்த்தை தாங்க, எனக்கு 2 பிள்ளைகள் கன்னி பெண்களாக இருக்கிறாங்க, அவர்களை
உங்களுடைய சமாதானத்துக்காக அந்த என் வாலிப பிள்ளைகளை உங்களுக்கு மத்தியில் செய்கிறேன். அவர்கள் இஷ்டம் போல் நீங்கள் எதனா பண்ணீங்கன்னா உண்மையிலே அதை நினச்சி பார்க்கும்போது உண்மையிலே அது ஜீர்ணிக்க முடியாத ஒரு வார்த்தையாக இருக்கிறது. காரணம், வழிபோக்கர்களுக்கு அவ்வளோ தன்னை என்ன பண்ணுறாரு, தன் மக்களையவே வாலிப பிள்ளைகளவே என்ன பண்ணுறாரு, கொடுக்க அவர் மனம் கூறாரு. இது கர்த்தர் பார்க்குறார். இவ்வளோ உத்தமாக இருக்கிற ஒரு மனுஷனை இந்த சோதம் பட்டத்தில் பார்க்குறேன்னு சொல்லி. ஆனால் ஆபிரகாம் தன் சகோதரனுக்காக வேண்டுதல் பண்ணுறாரு. ஒரு பக்கம் வேண்டுதல் பண்ணுறாரு, 50 நீதிமானம் இருந்தாலும் நீ அடிக்க மாட்டியா, 20 நீதிமானம் 25 அப்படியே படிப்படியாக வராரு. ஆனால் ஆபிரகாமும் வந்து என்ன பண்ணுறாரு, பரிந்து பேசுகிறாரு. அந்த சோதம் பட்டத்தினை அழிக்குவதற்கு வந்த அந்த இடத்துல வந்து ஆபிரகாமும் பரிந்து பேசுகிறார். இருந்தாலும் இந்த லோத்தினுடைய உத்தமத்தையும் பார்க்குறாரு. அப்போது என்ன ஆகுன்னு சொன்னாக்கா, அந்த வாழை பிள்ளைங்க கொடுக்குறன்றாங்க, எவ்வளோ பெரிய காரியம் பாரு. அந்த மாதிரி இந்த நம்ம இதை பார்க்குறாங்க, நம்ம கேட்குற இங்கோ நடந்துச்சு. ஆதியாகவும் நடந்துச்சு, 7000 வருடம் கிமு பல 1000 வருடத்துக்கு முன்னே நடந்துச்சு இந்த சம்பவம். அப்படி ஒரு கதை போல் ஒரு கேரத்து போல் நம்ம நினச்சிக்காம நம்ம வாழ்க்கையிலும் நம்மளை தேடிவர்களுக்கு, நம்மளை சார்ந்தவர்களுக்கு, அவர்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கு ஏற்பட்டால் அவர்களுக்கு நன்மை செய்ய கடவும். தக்க சமயத்தில் நன்மை செய்யணும். எப்பாலும் செய்கிறதுக்குள்ள தக்க சமயத்தில் நன்மை செய்ய கடவும். அப்படி செய்வோமானால் லோத்து அந்த சோதம் பட்டத்தில் அவன் குடும்பம் காக்கப்பட்டது போல உன்னையும் உன் குடும்பத்தையும் என்னையும் கர்த்தர் காக்க வர இருக்கிறார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. எல்லா புத்திக்கு மேல் தெய்வீக சமாதானம் கிறிஸ்துவுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமென். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். கர்த்தாவே மை சோத்திரம். அழிந்து போய் கொண்டு இருக்கிற அந்த சோதம் பட்டத்தில் ஒரு நீதிமானை தெரிந்து கொண்டு ஆண்டவரே அந்த இடத்திலிருந்து கர்த்தாவே அவனை மீட்டெடுத்துற இயேசப்பா. அப்படியாக இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் உண்டு, அநேக பிரச்சனை உண்டு. பொல்லாத உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோம். அதிலிருந்து மரண இருளின் பள்ளத்தாக்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட தேவரே நான் உன்னோடு கூட இருக்கும் சொல்லுகிறேன் சப்பா. இந்த உலக பாவ இச்சிலிருந்து எங்களை மீட்டு நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை செய்ய முடியாது. வாழ்த்தி ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.